ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீனிவாசன் ரயில்வேஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். அது வந்து லோக்கோ பைலட் ஆஸ்பிரன்ஸ்க்காக. அதாவது நான் வந்து ஒரு ரயில் ஓட்டுநர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிற ரயில்வே ஆர்வலருக்காக ஆக. ஸோ வாங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு லோக்கோ பைலட்டாக இருக்கீங்க, லோக்கோ பைலட் ஆகணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, எத்தனை பேருக்கு லோக்கோ பைலட் ஆகணும் ஆசை இருக்குது? இந்த ஆசை வந்து உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரீமை வந்து கனவு கண்டுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்களாக தான் இருக்கணும். ஏன்னா இந்தியன் ரயில்வேஸில் வேலை பார்க்குறது நம்ம வந்து இந்திய நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு சமம். அதாவது இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கு சமமான ஒரு இது. சரியா? உங்களை வந்து யார் டீமோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் அவங்கள கண்டுக்கிடக்கூடாது கைஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நீ என்னதுடா ஆக போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து லோக்கோ பைலட் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, லோக்கோ பைலட்னா என்னதுன்னு கேட்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஓட்ட போகிறேன்னு சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நீலாம் ட்ரெயினை ஓட்டிக்கிட மாட்டாடா, நீலாம் எங்கேயாவது கொண்டு போய் விட்ருவேன், உன்னால் மக்கள் உயிர் தான் போகும், அது இது நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயினை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ தெரிஞ்சிருந்தால் ஏன் லோக்கோ பைலட்னா ஏன் தெரியாமல் இருக்க போது? இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பானுங்க, அவனுங்களை இதை கண்டுக்கிடாதீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறத ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜாக உள்வாங்கிக்கோங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப தலகணமாக எடுக்க சொல்ல, பாசிட்டிவ் சார்ஜாக தான் உள்வாங்க சொன்னேன். அதை விட்டு நெகட்டிவ் சார்ஜ் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி நம்ம எப்படியாவது இந்த இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் லோக்கோ பைலட் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படினாலும் ஆயிடலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. ரெண்டாவது நீங்கள் லோக்கோ பைலட் ஆகணும்னா பெருமைப்படணும். சரி, இந்தியன் லோக்கோ பைலட்னு சொல்ல பெருமைப்படணும். யாராவது லோக்கோ பைலட்டாக வேலை பார்க்கிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை படித்து பார்த்துட்டு ரீப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியாத மாற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ வந்து ஜாப்போட நேச்சர் என்னென்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ தான் லோக்கோ பைலட் ஆகணும்னு நினச்சிருப்பான், அவனுக்கு இந்த ஜாப்போட நேச்சர் என்னென்னு தெரியாது. ஸோ ஜாப்போட நேச்சர் என்னென்னா, நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னு தான் சொல்லி ஜாயின் பண்ணுவான். பட் ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த இதோட சேர்த்து அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. நிறைய பேர் சரி மாதம் லட்சக்கணக்காக சம்பளமாக இருந்தாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாமல் ஜாயின் பண்ணிடுவான். பட் அவனால் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ வந்து நமக்கு வந்து வேலை எப்படி இருக்கும்னா, டியூட்டி டைம் வந்து வாரத்துக்கு 72 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 72 ஹவர்ஸில் உங்களால் வீட்டுக்கு வந்து மீதி உள்ள 3 நாள் தான் போக முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்தியன் மிலிட்ரியில் இருக்கிற அளவுக்கு ஸ்பிரிட்டோடு இருந்தீங்கன்னா இந்த வேலை செட் ஆகும், வேலை பார்க்க முடியும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே தெய்வமாக இருக்கிறது யாருன்னா இந்த லோக்கோ பைலட் தான். இதை வந்து எத்தனை நேரம் ஒத்துக்கிடுவீங்கன்னு தெரில. அவங்க தான் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வம். நம்ம சும்மா ட்ரெயினில் போவோம், அந்த ட்ரெயினை வந்து மெயினான அந்த 2 பேர் லோக்கோ பைலட், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், இந்த 2 தெய்வங்கள் தான் நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போய் எந்த உயிர் சேதாரமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் தான் கஷ்டமான வேலை. பட் ஆனால் கொரோனா டைமில் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக போராடினது யார்? நம்ம லோக்கோ பைலட்ஸ் தான். அவங்க தான் அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் நம்மளுக்காக போராடினாங்க. ஸோ இவ்வளோ புனிதமான வேலையில் நம்ம வந்து கனவு காண்றதுக்கோ இந்த வேலையில் வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கோ நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ தட்ஸ் மை ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரிவல்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசலாம், வேறு ஏதாவது ட்ரெயினை பற்றி டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணி டவுட்டை கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க கமெண்ட் போட்டால் என்னத்தை படிக்க போகிறான்னு. ஸோ நான் வந்து கமெண்ட்டை படித்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். ஸோ ட்ரெயினை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே என் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், சேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், சி யூ அகேன்.